எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நண்டு வந்து நான் ஒரு 3/4 கிலோ நண்டு காடு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த தாளில் எழுதியிருக்கேன். எல்லாமே வந்து நண்டு வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க, நண்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு, எந்த இதெல்லாம் போட்டு அரைக்கிறது இந்த தாளில் எழுதியிருக்கேன். எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சு அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டு தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஜாமான்களையும் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பெரிய கடாயாக ஒரு 2 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா எடுத்து அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மசாலா வந்து கேஸ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கேஸ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டுன்னு கிண்டி எடுத்துருங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இல்லைன்னா 3 குழிக்கரண்டி நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா பரட்டி அந்த நண்டையும் அதில் தூக்கி போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டருக்காண்டு நான் ஊற்றிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஊற்றுனா ஊற்றிட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ப அந்த பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் காண்டும் போட்டிருக்கேன். மசாலாவும் வந்து காரம் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு அதை போட்டு பச்சை மிளகுலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடட்டும். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.